போலி வழக்கறிஞரை வச்சு சென்னை மாநகர காவலர்களுக்கு வகுப்பு எடுத்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருண் செய்வார். ஒரு பீரியாடிக்கலாக வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காவலர்களுக்கு, ஏன்னா ட்ரைனிங்கில் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 ஆண்டுகள் ஆகிடும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி லாவில் என்ன அப்டேட்டு, கோர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கு, இது போன்ற பல்வேறு விஷயங்களில் பயிற்சி வகுப்புகளை எடுப்பார். இதுபோல் ஜூன் மாதத்துக்கு காவலர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அந்த பயிற்சி வகுப்பு தொடர்பாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஃபஸ்ட் எய்டு மற்றும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது என்று ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கிலிருந்து ஒரு உதவி பேராசிரியர் கம்யூனிட்டி போலீசிங், போலீஸ் இமேஜ், பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினோட உறவு இதெல்லாம் எடுக்கிறாங்க. திருமதி விஜயா என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அவர் வந்து பாண்டட் லேபர் பற்றி இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் புதிய கிரிமினல் லா பற்றிலாம் வந்து அவர், அப்புறம் ஐடி ஆக்ட் பற்றிலாம் அவர் வழக்கு எடுக்கிறார். அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை சேர்ந்த மருத்துவ அதிகாரி உடல் நலனை பேணுவது, நல்ல உணவுகளை உண்பது தொடர்பாக எடுக்கிறார். ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தேவராஜ் என்பவர் கிரெடிட் கார்டு ஃப்ராடு, கந்துவெட்டி, ஃபோர்ஜரி கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது சம்மந்தமாக வகுப்பு எடுக்கிறார். இதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை. போக்சோ மற்றும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு மற்றும் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் என்பது தொடர்பாக திருமதி கன்யா என்பவர் வகுப்பெடுக்கிறார். இந்த கன்யா யார் என்று இந்த சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் இருக்கிறது என்றால், வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம். எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க, இவங்க ஒரு போலி வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரி, அது எப்படி ஒரு வக்கீலையா இல்லையான்றது கூட தெரியாமையா இந்த மாதிரி வகுப்பெடுக்கிறதுக்கு, அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போடுவார்கள் என்று விசாரித்து பார்த்தால், பார் கவுன்சிலில் போய் சர்ச் பண்ணிட்டேன், கன்யா என்ற வழக்கறிஞர் பதிவு செய்யப்படவே இல்லை. சரி, யார் இந்த அம்மா என்று விசாரித்தால், இவர்கள் ஒரு யூடியூபர். பெண்கள் மற்றும் போக்சோ தொடர்பான எந்த விவகாரமாக இருந்தாலும் இந்த யூடியூப் சேனலில் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனலில் தான் நீங்கள் 2-3 சேனலில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல. ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுக்கு நல்ல கெஸ்ட்டு கிடைக்கிறதில்ல. உண்மையா? நல்ல எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய ஆட்கள் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த ஒரு போக்சோ வழக்கு ஒன்று ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு வழக்கு வந்துச்சுன்னா, இது சம்மந்தமாக யார் பேசுவான்னு கெஸ்ட்டு தேடுவாங்க இல்லையா? அப்போ தேடி பார்த்துட்டு இந்த அம்மா வந்து பிகைண்ட் வுட்ஸில் இந்த அம்மா பேசியிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, பிகைண்ட் வுட்ஸுக்கு ஃபோனை பண்ணி அந்த அம்மா நம்பரை வாங்குங்கன்னு சொல்லி இவங்க ஒன்று எடுத்து போட்டோன்னே பக்கத்தில் அடுத்த யூடியூப் சேனல் பேசுவாங்க. இப்படி ஒரு 5-6 யூடியூப் சேனலில் வரிசையாக வந்துடுவீங்க இன்டர்வியூக்கு. இது மாதிரி இந்த அம்மா ஒரு NGO தொண்டு நிறுவனம் நடத்துகிறேன் என்று சொல்லி எல்லா ஒரு 7-8 இன்டர்வியூ இருக்குது. அந்த இதில் வந்து கன்யா பாபு என்ற பெயரில், அதில் எல்லாம் கன்யாதேவி, கன்யா பாபு என்று சமூக ஆர்வலர் என்ற பெயரில் பேசியிருக்கிறார்கள். எந்த இடத்துலையுமே இவர்கள் வழக்கறிஞர் என்று போடவில்லை. சரி, எந்த அடிப்படையில் இவர் வழக்கறிஞர் என்று விசாரித்தால், ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம் லா காலேஜில். அப்படி சொல்லிக்கலாமாங்க சார்? எப்படிமா சொல்லிக்க முடியும்? பக்கத்தில் ஒரு கோடு மேலே. அப்படி ஒரு போலி வக்கீலை வச்சு கிளாஸ் எடுக்க வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இன்னொன்று சார், இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் சட்ட நுணுக்கங்களை தேர்ந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பாடம் எடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் வழக்கறிஞரே இல்லை போல. வழக்கறிஞர் இல்லை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க, அரசு வழக்கறிஞர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2-3 செக்ஷுவல் கிரைம்ஸ் கேஸில் வந்து தண்டனை வாங்கி கொடுத்த அரசு வழக்கறிஞர்கள் பேசினார்கள். எவ்வளோ வக்கீல் இருக்காங்கப்பா. நீ யூடியூபர் எதுக்கு கூட்டின்னு வந்துட்டு நீ கிளாஸ் எடுக்க வைக்கிற? இப்போ அங்கே படிக்கிற கான்ஸ்டபிள்களுக்கு யூடியூப் மாதிரியே இந்த மாதிரி ஏதாவது விட்டுன்னு இருந்திருக்கும்.